இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தலைப்பு திருவிருந்து, ஒப்புரவாகுதலின் அழைப்பு என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கொடுக்கப்பட்ட அருமையான சத்திய வசனம் 1 கொரிந்தியர் 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று அருமையான திருமறை வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருவிருந்து என்று சொல்கிற பொழுது ஒப்புரவாகுதலின் அழைப்பு என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்னும் இதை ஆங்கிலத்திலே பார்க்கிற பொழுது டேபிள் ஆஃப் ரீகன்சிலேஷன் என்று சொல்லப்படுகிறது. டேபிள் ஆஃப் ரீகன்சிலேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே சமரச அறிக்கை என்று சொல்லி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இது அங்கே வங்கியிலே சொல்லப்படுகிற ஒரு ஸ்டேட்மெண்டாக சொல்லப்படுகிறது. BRS என்று சொல்லப்படுகிறது. பேங்க்ல அங்க ரீகன்சிலேஷன் சர்வீஸாக அல்லது அதை ஒப்புரவாகுதலினுடைய ஒரு அறிக்கையாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொடுக்க வேண்டும். அதாவது சமம் செய்துதான் அங்கே கடந்து செல்ல வேண்டும் என்பதை விளக்குவதற்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. இன்னும் சொல்லுகிற பொழுது இந்த ஒப்புரவாகுதலின் பந்தி என்று சொல்லி கூட இதை நாம் அழைக்க முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் இதிலே சொல்லப்பட விரும்புகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு பெரிய வீட்டிலே ஒரு அருமையான டைனிங் டேபிள் இருக்கிறது. அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும்படியாக அவருடைய உறவினர்களுக்கு அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வந்த அந்த இடத்திலே குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறைகளிலே, பெரிய அறைகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அந்த நேரத்திலே அந்த டைனிங் டேபிள்ல வந்து உட்காருகின்றார்கள். உட்காருகின்ற பொழுது அங்கு அவர்களுக்கு உணவு அங்கே எல்லாருக்கும் சமமாக வைத்து எல்லாரும் அங்கே எல்லா உணவையும் சாப்பிடக்கூடிய அளவிலே அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. அங்கே பரிமாறுகிற பொழுது ஒருவரை ஒருவர், ஒருவேளை அந்த நாளிலே ஒருவர் மீது ஒருவர் மனத்தாங்கல் இருக்குமானால் அதையெல்லாம் கலைந்து ஒருவரோடு ஒருவர் அந்த இடத்திலே பேசிக்கொண்டு மறுபடியும் சகோதர சிநேகத்தை வளர்த்து கொண்டு அந்த இடத்திலே சாப்பிடுவது என்பதுதான் டைனிங் டேபிள். ஒருவேளை இந்த நாட்களிலே அந்த கலாச்சாரம் என்பது குறைந்து விட்டது. குடும்பத்திலே எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது முற்றிலும் அங்கே குறைந்து போன ஒன்றாக இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன நேரத்திலே எது எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கலாச்சாரத்திற்கு நாம் கடந்து சென்று விட்டோம். ஆகவே இங்க எல்லாம் தனித்தனியாக நடக்கிறதை நாம் அறிகின்றோம். ஆனால் இந்த திருவிருந்து என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒப்புரவாகுதலின் பந்தியாக நாம் அறிந்து கொள்வதற்கு 3 முக்கிய குறிப்புகள். முதலாவதாக அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பந்தி. இந்த திருவிருந்து என்று சொல்லுகின்ற பொழுது இது அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பந்தியாக காணப்படுகிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 24:3 நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த நாளிலே அது சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, மோசே கர்த்தருடைய வார்த்தையை அங்கே குறிப்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 24:3 பார்க்கிற பொழுது மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தை யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். முதலாவது அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அழைப்பு என்பது கர்த்தருடைய வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை திருவிருந்து என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருவிருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற அழைப்பு அது நமக்கு நன்றாக தெரியும். அருமையான நம்முடைய கீர்த்தனையிலே உள்ள பாடல், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அருமையான அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கே எந்த குறைவுகள் மனத்தாங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே வருகிற அந்த அழைப்பை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 22:1-9 நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அங்கே அருமையான ஒரு விருந்தை, கல்யாண விருந்தை ஆயத்தம் செய்து அங்கே மக்களை அழைத்து வரும்படியாக, அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வரும்படியாக அங்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது மற்றபடி விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, எல்லோரையும் ரோட்டோரங்களில் இருக்கிறவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார்.
அங்கே ரோட்டோரங்கள் என்று அழைத்து வருகிறார்கள். அங்கே வந்து பந்தியை பரிமாறி கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாக வந்து தங்கி இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அழைப்பு எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. முதலாவது நினைத்தார்கள் யூதர்களுக்குத்தான் அந்த அழைப்பு, அதுதான் குறிப்பிட்ட நபர்களுக்கு. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததினால இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய திருவிருந்தை, தன்னுடைய சரீரத்தை இரத்தத்தையும் கொடுத்து அதை நீங்கள் அருந்த வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுக்கின்றார். அழைப்பை அங்கு ஏற்க மனதில்லாதவர்களாக போனார்கள். ஆனால் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைப்பிலே அங்கே ஆயத்தத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து வர வேண்டும். இந்த ஆயத்தம் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வர வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த திருவிருந்தினுடைய செயல்பாடுகளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை, அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை கீழ்ப்படிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படியே செய்வோம் என்று அங்கே சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் பலியிட்டு இரத்தத்தை எடுத்து அங்கே மோசே அந்த பாதி இரத்தத்தை ஜனங்கள் மீதும் பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மீதும் ஊற்றி அங்கே வந்திருந்த எல்லாரும் அங்கே விருந்து கொண்டாடினார்கள், எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்க்கிற பொழுது 11ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இதுவே அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பந்தி. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன பொழுது இந்த பந்தி அங்கே பரிமாறப்பட்டது. இரண்டாவது, அன்பை ஏற்றுக்கொள்ளும் பந்தி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் முதலாவது சொன்னேன், அந்த டைனிங் டேபிள் உட்காருகின்றோம். அங்கு பரிமாறப்படுகிற அந்த உணவு என்பது அழைத்தவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அன்பின் அடையாளமாக அங்கு பல்வேறு வகையான உணவுகள் ஆயத்தம் செய்து, ஒருவேளை கொஞ்சம் தான் சாப்பிட முடியும்னா கூட அங்கு அநேக வெரைட்டிஸாக ஆயத்தம் செய்து அவர்களுக்கென்று கொடுக்கின்ற அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளும் பந்தியாக இந்த திருவிருந்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பந்தியை அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக சிறப்பானதாக செய்து முடித்தார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த பஸ்கா பண்டிகை என்பது அங்க இஸ்ரவேல் சமூகத்துல எங்கனாலும் கொண்டாடலாம், அந்த ஊர்ல எந்த இடத்துல எங்கனாலும் கொண்டாடலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பந்தியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மார்க் 14:15 பார்க்கிற பொழுது அங்கே வீட்டினுடைய மேலறை, கம்பளம் முதலானவைகள் விரித்த ஒரு அறை, அந்த அறையை தெரிவு செய்து அந்த அறையிலே அந்த பந்தி பரிமாறப்படுகிறது. அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 27, 28 வசனங்களிலே பார்க்கிற பொழுது அவர் தன்னையே கொடுத்தார். அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம் என்ன? ஏதோ மற்றவர்கள் ஆயத்தம் செய்து கொடுப்பதல்ல, தாங்களே அந்த உணவை உருவாக்கி கொடுத்து அது ருசியுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த அன்பை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சரீரமாக, தன்னுடைய இரத்தமாக அந்த ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை கொடுக்கின்றார். 29ஆம் வசனம் மத்திய 26, 29 பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இதுதான் நான் உங்க கூட சாப்பிடுற கடைசி உணவு. அந்த உணவுக்கு அவர் அவ்வளவு அன்பை வெளிப்படுத்தி, நான் உங்க கூட சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதுதான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை இரத்தத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு தம்முடைய அன்பின் கட்டளையாக சொல்லி சென்றது. அதுதான் நமக்கு சாக்கிரமந்து என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளையாக இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பின்பற்றத்தக்கதாக அதை நாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு அவர் நம் மீது வைத்த அந்த தாராளமாக மிக உன்னதமான மேன்மையான அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளுதல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு 9 பேர் 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அந்த டைனிங் டேபிள்ல ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காம, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாம வச்ச சாப்பாடை மாத்திரம் சாப்பிட்டுட்டு போனா அதுல அர்த்தம் கிடையாது. அதுல பகைமை உணர்வோடு இருந்தாலும், எதிர்ப்போடு இருந்தாலும், மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை களைந்து விட்டு அந்த இடத்துல எல்லாரும் பேசி சிரித்து சந்தோஷமாக சாப்பிடுவதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு மகிமை. அதுதான் டைனிங் டேபிளுடைய ஒரு மேனஸ். அந்த அடிப்படையில அடுத்தவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். மத்திய 5ஆம் அதிகாரம்
23, 24 வசனங்களில் வருகிற பொழுது, நீ ஆலயத்திலே சென்று காணிக்கை செலுத்த முன்னே செல்லுகின்ற பொழுது அந்த காணிக்கையை தானே நீ வைத்துவிட்டு உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறைவு உண்டென்று நீ அங்கே அறிவாயாகில். உன் மனசுல தோணுதுன்னா உடனடியாக காணிக்கையை நீ வச்சுட்டு முதல்ல போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஒப்புரவாகுதல் என்பது அடுத்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் சகோதரனுக்கு அங்கே குறைவு இருக்கிறது, உண்மையில உன்கிட்ட மனஸ்தாபம் இருக்கிறது என்று சொல்லி உன் மனசாட்சி சொல்லுகிற பொழுது அந்த காணிக்கை முக்கியமல்ல, அதற்கு மேலாக ஒப்புரவு முக்கியம். அதற்கு மேலாக உன் சகோதரனோடு நீ ஐக்கியப்படுவது முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் எல்லாரும் ஒன்று என்கிற அந்த சமத்துவ சிந்தனையோடு கூட நாம் பங்கெடுக்கின்றோமா? அநேக நேரங்களிலே நாம் அதிலே குறை உள்ளவர்களாக இருக்கின்றோம், இதுல ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லை பிரியமானவர்களே, இங்க வருகிற பொழுது ஒரே அப்பம் ஒரே சரீரம் என்கிற உணர்வை அதை நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிறோம். ஆகவே நாம் எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் நாம் ஒன்று என்கின்ற அந்த சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதில் ஏற்றத்தாழ்வுகளை ஒருவேளை படித்தவர் படிக்காதவர், பொருளாதாரத்திலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், அல்லது சமூகத்திலே சமூக நிலைகளிலே ஏற்றத்தாழ்வுகளை கொண்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்காதபடி அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் என்று சொல்லி நாம் ஐக்கியத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழுகிற அந்த அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளுகிற பந்தியாக இந்த திருவிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்மிடத்துல நாம வருகின்ற பொழுது ஒரு ஏரோப்ளேன்ல நம்ம போவதற்கு டிக்கெட் எடுத்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அது உள்ளே போகிற பொழுது நம்முடைய பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எதெல்லாம் ஏரோப்ளேன்ல கொண்டு போக கூடாதோ அதையெல்லாம் நம்மிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். மீதி பொருள்கள் தான் நம்மிடத்திலே கடந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் டிக்கெட் எடுத்திருக்கேன், நான் என்னுடைய பொருள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போவேன்னு நம்ம சொல்ல முடியாது. எது எது அங்கே கொண்டு போக முடியாது என்று சொல்லப்படுகிறதோ அது அப்புறப்படுத்தப்படும். இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டுடைய பந்தியில எடுப்பதற்கு நம்மிடத்திலே காணப்படுகிற தேவையில்லாத காரியங்களை நாம் அப்புறப்படுத்தி அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக, அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இந்த திருவிருந்திலே பங்கெடுப்போம். அதுவே ஒப்புரவாகுதலின் பந்தி, அதுவே டேபிள் ஆஃப் ரீகன்சிலேஷன், அதுவே சமரச அறிக்கை என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.